மந்த்லி சேலரிக்கு ஒர்க் பண்ணுற பர்சனா நீங்கள்? இல்லைனா பிஸ்னஸ் பண்ணுறேன் பட் இன்னும் எந்த அசட்டும் வாங்கலைன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா ஒரு குட்டி ஸ்டோரி ஃபார் யோர் ஃபினான்ஷியல் பிளான் சொல்கிறேன், கேளுங்க. நம்ம ஸ்டோரியோட ஹீரோ மிஸ்டர் கவின், அவரோட ஃப்ரெண்டு மிஸ்டர் பிரவீன். 2 பேரும் ஒன்றா தான் ஸ்கூல் படித்தாங்க. சேம் டைமில் டிகிரியும் வாங்கினாங்க. ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைச்சிது. முக்கியமாக சேம் சேலரி கூட. ஓ, முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சு தகநக நட்பது நட்பு. அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டு இந்த நட்பு. எல்லா விஷயத்துலையும் ஒன்றாவே இருந்த அவங்க எடுத்த ஒரு டெசிஷன்னால அவங்க லைஃபே மாறிடுச்சு. இப்போ ஹீரோ கவினோட ஸ்டோரி பார்க்கலாமா? ஆனால் ஏன் கவினை ஹீரோன்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு ஸ்டோரி முடியும் போது தான் புரியும். கவின் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்மார்ட்டாக சேவ் பண்ணி ரைட்டான பிளேஸ் அண்ட் டைமில் ஒரு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டியில் வில்லா புக் பண்ணிட்டாரு. எங்கேன்னு தானே கேட்குறீங்க? கோயம்புத்தூர்னாலே சில்லான கிளைமேட் அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லியான என்விரான்மெண்ட். ஆனால் இப்போது சிட்டிக்குள்ளே பல கேட்டட் கம்யூனிட்டிஸ் வித் அம்யூனிட்டிஸோடு இருக்குது. பட் ஸ்டில் மிஸ்ஸிங் தட் மண் வாசனி ஆஃப் கோயம்புத்தூரில். ஸோ மார்னிங் ஹரிபரியாக ஒர்க்குக்கு ஓடினாலும் ஈவினிங்கில் ஃபேமிலியோட காம் அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு பிளேஸில் தான் வீடு வாங்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. கவினும் அப்படி ஒரு இடத்துல தான் வீடு வாங்கியிருக்காரு. அதுவும் கோவைப்புதூர் மெயினில் லக்ஸரியான ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே. ஃபேமிலியோட போய் வில்லாவை விசிட் பண்ணார். எல்லாருக்குமே பார்த்த உடனே ரொம்பவே பிடிச்சிருச்சு. வித்தின் அ பீரியட் ஆஃப் 20 டேஸ்க்குள்ளே புக்கும் பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன, ஒரு பக்காவான முகூர்த்த நாள் பார்த்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணி ஒரு சூப்பரான ஹவுஸ் வார்னிங்கும் பண்ணி முடிச்சிட்டாரு. நெக்ஸ்ட்டு நம்ம பிரவீனோட ஸ்டோரிக்கு போகலாமா? நல்லா ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ நாள் தான் ரெண்டல் ஹவுஸ்லேயே இருக்கிறதுன்னு ஒரு சொந்த வீடு வாங்கலான்னு விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதில் சில பேர் சொன்னதை கேட்டு இடம் வாங்கி வீடு கட்டலான்னு டிசைட் பண்ணிட்டாரு. ஸோ மெயினான ஏரியாவில் லேண்டு தேட ஆரம்பித்து எப்படியோ 2 மாதத்துக்குள்ளே ஒரு லேண்டையும் இவருக்கு பிடிச்ச மாதிரியே அமைஞ்சிருச்சு. லேண்ட் ஓனர்கிட்ட, மீடியேட்டர்கிட்டன்னு எல்லாத்துக்கிட்டையும் நெகோசியேஷன் பண்ணி ஃபைனலாக ரெஜிஸ்டரும் பண்ணார். அதுக்கு 1 மந்த் ஆயிடுச்சு. அப்புறம் வீடு கட்டலான்னு பில்டர்ஸை சர்ச் பண்ணார். ஒரு வழியாக 2500 per ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட்லேயே பில்டர்ஸும் கிடைச்சாங்க. ஒரு நல்ல நாளாக பார்த்து பூமி பூஜையும் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கையும் ஸ்டார்ட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு போரும் போட்டார். நல்ல வேலை தண்ணி வந்துருச்சு, இல்லைனா பெரிய ரிஸ்க்காக போயிருக்கும். டெம்பரரியாக இபி கனெக்ஷனும் வாங்கிட்டார். அப்புறம் மெட்டீரியல்ஸ்லாம் பில்டர்ஸ் வாங்க எஸ்டிமேஷனில் என்ன ப்ரைஸ் கோட் பண்ணியிருந்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. மெட்டீரியல்ஸ் எல்லாம் குவாலிட்டி இல்லைன்னு, எனக்கு குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான் வேணும்னு ஃபிட்டிங் ஐட்டம்ஸில் இருந்து டைல்ஸ் ஒர்க் வரைக்கும் எல்லாமே சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தார். அதுவும் 20 to 30% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட்டில் இருந்து. இன் பிட்வீனில் தீபாவளி, பொங்கல் அப்படின்னு பல அக்கேஷன் வர கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்துச்சு. 2 years later, பில்டிங் கட்டி முடிக்க ப்ளஸ் லேண்டு வாங்க டோட்டலாக 2 years ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, ஒரு நல்ல நாளாக பார்த்து கிரகப்பிரவேசமும் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போது பாஸ்ட் 2 இயர்ஸில் நம்ம கவினும் பிரவீனும் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? கவினுக்கு வீடு வாங்க எடுத்துக்கிட்ட மேக்ஸிமமான டைம் பார்த்திங்கன்னா 20 days. அப்புறம் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணலான்னு 6 மந்தில் ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணி வேறு ஒரு ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் மேனேஜராகவும் ப்ரொமோஷன் வாங்கிட்டார். ஆனால் நம்ம பிரவீன் 2 years ஃபுல் ஃபோக்கஸாக வீடு கட்டுறதுலே இருந்தனால கரியரில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. இதனாலேயே ஒரு க்ரோத்தும் இல்லாமல் அதே பேக்கேஜ்லேயே இன்னும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. வீடாச்சு கம்மியான ரேட்டில் முடிச்சிருப்பாருன்னு பார்த்தா லாஸ்ட் மினிட்ல மெட்டீரியல் காஸ்ட் எல்லாம் அதிகமாகிடுச்சு. ப்ளஸ் லேபர் காஸ்ட்டு கிட்டத்தட்ட கவின் வாங்கின ப்ரைஸுக்கே வந்துடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக சொல்கிறேன், ரைட்டான டெசிஷன் எடுங்க, ரைட்டான பில்டர்ஸை சூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட், பிரவீன் ரெடி டு ஆக்குப்பை வேணான்னு சொன்னதுக்கு ரீசன் என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்லாம் ரொம்பவே லோ குவாலிட்டியாக போடுவாங்கன்னு தான். பட் அவர் வெரிஃபை கூட பண்ணாமல் மற்றவங்க சொல்கிற ஒப்பீனியனை கேட்டு ரெடி டு ஆக்குப்பைனாலே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டாரு. பட் நம்ம கவின் டைரெக்டாக சைட்டை விசிட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலில் இருந்து டோர்ஸ், விண்டோஸ்னு எல்லாமே பார்த்து வெரிஃபை பண்ணி ஈவன் பில்ஸ் அண்ட் கூட செக் பண்ணி பார்த்து வில்லாவை வாங்கியிருக்காரு. இப்போது நம்ம ஒரு வீடு கட்டுனா எப்படியெல்லாம் பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோமோ அப்படி தான் ரொம்பவே குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் இந்த வில்லா பற்றின டீட்டெயில்ஸ் வேணுமா? கெட் கோட்டை கிளிக் பண்ணுங்கள், நாங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம். மேக் யோர் ஸ்மார்ட் டெசிஷன் வித் ரைட் ஹேண்ட்ஸ் அட் Srishti Abode, கோவைப்புதூர்.